சந்திரன் பூந்தமல்லிருந்து வரேன். இந்த அரங்கில் காலையிலிருந்து நடைபெறுகின்ற நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் எல்லோருக்கும் புரிகின்ற வகையில் உங்களுடைய பதில் அமைந்திருக்கிறது. இப்போது உலகம் பூரா நம்ம எல்லா இடத்துலையும் வியாபித்து வாழ்ந்துன்னு வரோம், மகிழ்ச்சியாக வாழறோம். இப்படி வாழ சொல்ல எல்லா நாடுகளும் சண்டை சச்சரவோடு வாழலை. ஐரோப்பிய நாடுகள் எடுத்துக்கினாக்கா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, மற்ற கிழக்கத்திய நாடுகள் எடுத்துக்கினாலும் நல்லா தான் இருக்குது. ஏன் இந்த இஸ்லாம் இருக்கிற இடத்துல மட்டும் ஒருத்தர் இந்த அல்கைதா லஷ்கர் இ தொய்பா இப்போ அப்படி போன்ற இயக்கங்கள்லாம் தோன்றி நம்மளை நாமளே அழிஞ்சி போகிறது இதனுடைய நிலை என்ன? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த அல்கைதா தீவிரவாதம், இந்த குண்டு வைப்பு, முதல் கேள்வி, இது மாதிரியான விஷயங்களில் முஸ்லீம்கள் ஈடுபடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? இஸ்லாத்தில் இதை பற்றி நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆயுதம் தூக்கி போராடுவது என்பது இருக்கு இல்லையா, இது அரசாங்கத்துக்கு மட்டும்தான் அனுமதி. நல்லா விளங்கிக்கிறங்க, இஸ்லாம் என்ன சொல்லு விளங்கிக்கிறணும். ஆயுதம் தூக்குதல் என்பது ஃபஸ்ட்டு அனுமதி அரசாங்கத்துக்கு மட்டும்தான். ஜிஹாது, யுத்தம், போர் என்றெல்லாம் குரானில் வரும். இதெல்லாம் தனி நபர்கள் செய்கிறது கிடையாது. ஒரு கவர்மெண்ட்டை நம்ம அமைச்ச பிறகு, முகமது நபி அவர்கள் சும்மா மத பிரச்சாரம் சாமியாராக இருக்கல, அவர் சக்கரவர்த்தியாக இருந்தார். அப்போ ஒரு நாடுன்னு நம்ம அமைத்த பிறகு அதுக்கு எதிராக போர் செய்ய வருவார்களே, ஆனால் மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஆயுதம் தாக்கி எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டும். இது எல்லா நாடும் செய்ய வேண்டிய கடமை. பாகிஸ்தான் சண்டைக்கு வரும்போது இந்தியா சும்மா இருக்க முடியாது, திருப்பி அடிக்கணும். அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் குரானில் சில வசனங்கள் இருக்கிறத இதை விளங்காமல் சில பேர் இப்போ திருடுனா கையை வெட்டணும்னு இருக்கிறது. நீங்கள் நான் வெட்ட முடியுமா? இஸ்லாமிய நாடாக இருந்தால் கூட வெட்ட முடியுமா? அரசாங்கம் வெட்டணும்னு அர்த்தம். கொலைக்கு மரண தண்டனை குரானில் இருக்குது. ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னு போய் நீங்கள் போய் அவனை கொலை பண்ண முடியுமா? அது அரசாங்கம் விசாரித்து கவர்மெண்ட் செய்கிற சட்டங்கள் குரானில் இருக்கிறது. தனி மனிதர் செய்கிற சட்டங்கள் இருக்கிறது. எங்களில் உள்ள சில கிறுக்கம் வழங்காமல் ஜிஹாத் அறுவாளர் கத்தி எடுன்னு போகிறானே தவிர அதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு விளங்கி கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால், ஒரு மனிதனை போர்க்களத்தில் கூட குழந்தைகளை கொள்ளாது, சிறுவர்களை கொள்ளாது, போரில் ஜெயிச்ச பிறகு பொது சொத்துக்களை சூறையாடாத, மரஞ்செடிகளை வெட்டாத, அந்த மாதிரி எல்லாம் நபிகள் நாயகம் போர்க்களத்துக்கே அவ்வளோ உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சில குண்டு வெடிப்புகள் நடத்துது, முஸ்லீமும் செய்கிறான், முஸ்லீம் அல்லாவும் செய்கிறான். முஸ்லீம் செஞ்சு எடுத்துக்கொண்டால் கூட அதெல்லாம் யார் இறந்தா? அப்பாவிகள் இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் கொண்டு வைக்கிறது, ரயிலில் கொண்டு வைக்கிறது, இவனெல்லாம் இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லை. அவர் செஞ்சிருந்தானே, ஆனால் அவனுக்கு இஸ்லாம் சம்மந்தமே கிடையாது. இவர்கள் ஏதோ தங்களை முன்னே ஒரு மனநோய்க்கு உள்ளாகி அல்ல இஸ்லாத்தை பற்றி தப்பாக மூளை செலவை செய்யப்பட்டு அவர்கள் நிரந்தர நரகத்திற்கு உரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை செய்வார்களே. ஆனால் அதே நேரத்தில் இந்த அல்கைதா இருக்கு இல்லையா, அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அல்கைதா என்பது அது அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. நல்லா விளங்கிக்கணும், இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அல்கைதா வரலாறு என்ன? ஆப்கானிஸ்தான் ஒரு நாடு, முஸ்லீம் நாடு இருக்கிறது. அந்த நாட்டை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அன்றைக்கு 2 வல்லரசு, இப்போ அமெரிக்கா கை ஓங்கி இருக்கிறது. அன்றைக்கு அமெரிக்கா ரஷ்யா 2 பேரும் ஒரு வல்லரசு சரிக்கு சரியாக நின்றாங்க. இவனுக்கு சார்பாக சில நாடு, அவனுக்கு சார்பாக சில நாடு இருக்கும். இவனும் சில நாட்டை போய் ஆக்கிரமிப்பான், அவனை ஆக்கிரமிப்பான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ரஷ்யா என்ன செய்யறான்னா, ஆப்கானிஸ்தான் ஆக்கிரமிச்சுக்கிட்டான். ரஷ்யா ஆப்கானிஸ்தான்கிறத ஆக்கிரமித்து அவனுடைய ஒரு பொம்மை அரசாங்கம் ஈராக்கில் செஞ்ச மாதிரி, ஈராக்கில் அமெரிக்கா செஞ்ச மாதிரி அவன் ஒரு பொம்மை நஜீபுல்லான்னு ஒரு ஆளை போட்டு நினைஞ்சான், பொம்மை அரசாங்கத்தை அமைச்சுக்கிட்டான். அப்போ அந்த வல்லரசு 2 பேருக்கு மோதல், அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பயங்கரமான நிழல் யுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிழல் பனி யுத்தம்னு அது நடந்து கொண்டிருந்த நேரம். அப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறான்னு கேட்டால், இப்போ ரஷ்யா விரட்டணும், நம்ம இறங்கி விரட்ட முடியாது. அப்போ அவங்களே தயார்படுத்தணும், ஆப்கானிஸ்தான் மக்களே தயார்படுத்தணும் என்பதற்காக வேண்டி அமெரிக்காக்காரன் தான் அல்கைதா, அந்த உசாமா பின் லாடனு இவங்கெல்லாம் உண்டாக்கி ஆயுதம் கொடுத்து பயிற்சி கொடுத்து அவன் நாட்டில் அழைத்து கொண்டு போய் ஏவுகணை தோளில் வச்சு விமானத்தை சுடக்கூடிய சின்ன மினி ஏவுகணையெல்லாம் தோளில் மாட்டி விமானம் சுட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஏவுகணை எல்லாம் சப்ளை செஞ்சது யாரு? அல்கைதா உண்டாக்குனதும் அதுக்கு ஆயுதங்களை சப்ளை அமெரிக்கா. எப்படி சப்ளை செய்யறான்? இஸ்லாமிய ஜிஹாது, இன்னொரு நாட்டுக்காரன் உங்க நாட்டுக்கு வருவதா, விரட்ட வேண்டாமா, உங்க மார்க்க கடமை இல்லையா என்று மூளை செலவை செய்து அவனை தயார்படுத்தின பிறகு இவங்க பதிலடி கொடுத்து விரட்டிட்டாங்க. யார்? ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவுடைய ஆயுதங்களையும் பயிற்சியும் வைத்துக்கொண்டு வல்லரசாக இருந்த ரஷ்யா விரட்டி நஜீபுல்லாவை இழுத்துட்டு நடுத்தருள் நிப்பாட்டி தூக்கு மேலே தூக்கில் போட்டான். தூக்கில் போட்டு ஆட்சியை கைப்பற்றினாங்க.
அப்ப அமெரிக்காவால் உருவாக்கப்பட்டது அல் காய்தா. அமெரிக்காவுடைய பயிற்சியில தான் எல்லா காரியமும் செஞ்சான். அவன் வைத்திருக்க அல் காய்தாக்குரிய ஆயுதங்கள் எல்லாமே அமெரிக்க ஆயுதம், அமெரிக்கா சப்ளை செய்த ஆயுதங்கள். அப்ப அவன் எதுக்கு செய்யறான்னு கேட்டா ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுக்கணுக்காக செஞ்சான். அதுக்கு பிறகு என்னாச்சு, இவன் போட்டு அந்த செலவை செஞ்சான்ல, மூளை செலவு பண்ணானே இல்லையா, அது வந்து இப்படி இஸ்லாத்துக்காக இது செய்யணும் போகணும், தப்பு தப்பா அரசாங்கம் செய்யற வேலையெல்லாம் இவன் செய்யணும்னு வந்த பிறகுதான் இவன் அமெரிக்கா செய்யற சில அநியாயங்களை கண்டுட்டு போய் அந்த உலக வர்த்தக மையத்தை போய் அடிக்கிறான். அப்புறம் இவன் மேல கோபம் திரும்புது. இவங்க தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி உண்டாக்குனது தவிர ஒசாமாவுக்கோ அல்லது வேற அந்த அல் கைதாவுடைய யாருக்குமோ இஸ்லாத்திற்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க தாடியை வச்சிருந்தாலும் சரி, தலப்பா கட்டிட்டு இருந்தாலும் சரி, அவன் தொழுதாலும் சரி, அவனுக்கு ஏன் இஸ்லாத்து சம்பந்தம் நான் கேட்குறேன். இவர்கள் இந்த குண்டு வைத்து நாங்கள் மற்ற சாதாரண பாமரத்தனமாக கேட்குறேன். இவங்க குண்டு வைத்து செத்தாங்கல்ல, அதில் முஸ்லீம் ஜாஸ்தியா முஸ்லீம் அல்லாதவன் ஜாஸ்தியா? இவங்க தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுன்னு சொல்றீங்களே, நாங்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். இவர்கள் ஆப்கானிஸ்தானில் குண்டு வச்சு சாவடிக்கிறான்னு சொன்னால் சாவுறவன்லாம் நாங்கள், சாவடிக்கிறவனு அவன் தான். அப்போ இவன் செய்கிற எல்லா நாடுகளில் உள்ள தாக்குதல்கள்லையும் பள்ளிவாசலில் கொண்டே கொண்டு வைக்கிறான். ஒருத்தனுடைய பள்ளிவாசலில் ஒருத்தன் கொண்டே வைக்கிறான். அப்போ இவங்க இஸ்லாத்துக்கு செய்கிறான்னு நம்ப முடியுதா? இதை இஸ்லாத்துக்கு அவன் செய்கிறான் தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக, தன்னை பற்றி அடுத்தவன் பயப்படணும் என்பதற்காக வேண்டி, இதை வைத்து ஒரு ஆதிக்க சக்தியாக காட்டணும் என்பதற்காக வேண்டி இவன் செய்கிறதுனால தான் முஸ்லீமையே கொள்றான். ஏதோ உலகத்தில் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு சக்தியை நீங்கள் நினைக்கிறீங்க. நாங்கள் நினைக்கிறோம் முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சக்தி, ஆபத்தான சக்தி. இவனால் கொல்லப்படுறது பூரா முஸ்லீமாக தான் இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இவனை வந்து இஸ்லாமியர்களாக நாங்கள் தான் ரொம்ப நஞ்சு மாதிரி வெறுக்கிறோம். நீங்கள் நினைக்கிற முஸ்லீம்லாம் சப்போர்ட் பண்ணுறாண்டு, அவ்வளோ கடும் கண்டனத்தை கொடுத்தாலும் ஒரு பேப்பரில் போட மாட்டேங்கிறாங்க. யார் கண்டனத்தை போடணும்? அடுத்தவங்க கண்டனத்தை போடுவது நாங்கள் கண்டிக்கிறதுல பேப்பரில் போடணும். முஸ்லீம் இயக்கங்கள் இது மாதிரி நடக்கும்போதெல்லாம் கடுமையாக கண்டிச்சோன்னு சொன்னால் ஒரு ஸ்டாம்ப் சைஸில் கூட போட மாட்டேங்கிறான். மற்றபடி பிஜேபி கண்டிக்கிறான், அவங்க கண்டிக்கிறான்னு பெரிய பெரிய அவங்க கண்டிச்சானு கண்டிக்காட்டி நாங்கள் கண்டிக்கிறது தானே மக்களுக்கு போய் சென்றடையணும். இவங்களை நாங்கள் தனிமைப்படுத்துகிறோம், இவங்களுக்கு இஸ்லாம் சம்பந்தம் இல்லை, நாங்கள் இஸ்லாமிய உடந்தை இல்லைன்னு காட்டணுமா இல்லையா? அதை செய்யறது கூட இல்லாமல் இருட்டடிப்பு செய்கிற காரணத்தினால் உங்களுக்கு என்ன பதிவாகுது? அவங்க வாட்டு குண்டு வைக்கிறாங்க, இவங்க வருஷம் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அவன் குண்டு வைக்கிறான், முஸ்லீம் வாயை திறக்க மாட்டாங்க. வாயை திறந்தா இப்படி மீடியா வழியாக தானே உலகத்துக்கு போகும். நாங்கள் டிவியாக நடத்திட்டு இருக்கிறோம், முஸ்லீம்கள் யாரும் பத்திரிகையாக டெய்லி பத்திரிகையாக நடத்திட்டு இருக்கிறோம். எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய அதிருப்தி, எங்களுடைய கோபம், இன்னும் சொல்ல போனால் ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறவங்க பக்கத்தில் உட்கார மாதிரி எங்களை பார்க்குறான். ஏய் பாய் குண்டு வச்சுருவோம் ஜாக்கிரதை. இந்த நேரடியாக பாதிக்கப்படுறோம் நாங்கள், இல்லை நாங்களில் பாதிக்கப்படுறோம். இது எப்படி நாங்கள் ஆதரிப்போம்? இந்த மாதிரி நாள் கிறுக்கம் செஞ்சால் கூட அதனுடைய பாதிப்பு எங்களுக்கு தான் கோபம். இதை காட்டுவதற்கு தான் நாங்கள் விரைவில் தமிழ்நாடு முழுவதும் இதற்கு எதிரான பிரம்மாண்டமான பேரணி முஸ்லிம் சமுதாயத்தின் சார்பில் நடத்த போகிறோம், என்னை உள்பட. எதை மீடியாவில் நீ போராட்டி என்ன, நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் எங்களுக்கு முடியுங்கிறதுக்காக வேண்டி லட்சக்கணக்கான முஸ்லீம்களை திரட்டி இந்த தீவிரவாதம் பயங்கரவாதத்தை இஸ்லாம் கண்டிக்கிறது என்பதை வெளி உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டும் வகையில் நாங்கள் என்ன செய்கிறோம், பேரணி நடத்த போகிறோம், மக்களுடைய கருத்தை உருவாக்க போகிறோம். அதனால் இஸ்லாத்திற்கு சம்பந்தம் கிடையாது, முஸ்லீம் சமுதாயம் மாதிரி. சின்ன உதாரணம் சொல்கிறேன். கோவையில் குண்டு வெடிப்பு நினச்சி உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூரில். அதே முஸ்லீம் தான் செஞ்சான், மற்றவங்களாம் ஆத்திரத்தினால அவங்க கலவரம் உண்டாக்குனாங்க, செஞ்சான். இந்த வழக்கு நடந்துச்சு. இந்த வழக்குக்கு வழக்குன்னு செலவாகும்ல, வழக்கு செலவாகும். இவர்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு எந்த வழக்கறிஞர்கள் நியமித்து நடத்தினார்கள் விசாரிச்சு பாருங்க. அரசு வழக்கறிஞர்கள். யாருக்கு? கோவை குண்டு வெடிப்பில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அரசாங்கத்தில் வழக்கறிஞர் நியமிக்கிறாங்க. அரசாங்கத்தில் என் வழக்கறிஞர் நியமிப்பான். என் மேலே ஒரு கேஸ் போட்டாங்கன்னு வைங்க, வக்கீலுக்கு கொடுக்க காசு இல்லைன்னு நான் சொன்னால் எனக்காக என்ன செய்யும் அரசாங்கம்? வழக்கறிஞர் நியமிக்கும். இவர்களுக்கு எங்கள் சமுதாயம் யாருமே உதவாமல், மக்கள் நன்கொடை கொடுக்காம, வழக்கறிஞருக்கு கொடுக்குறக்குரிய ஃபீஸ் கொடுக்க முடியாமல் வக்கீல் வைக்க முடியல. அப்புறம் கவர்மெண்ட்லேருந்து லாயரை வச்சு என்ன செய்கிறாங்க, ஒரு சட்டப்படி செய்யணும், அந்த உரிமையை கொடுக்கணும். அதுக்காக வேண்டி அரசாங்க வக்கீல்கள் தான் கோவை குண்டு வெடிப்பு குற்றவாளிகளுக்காக வேண்டி வாதாடினார்கள் என்றால் நாங்கள் துரும்பு அளவு உதவலன்னு தெரியுதா? நாங்கள் உதவி செஞ்சிருந்தா பெரிய பெரிய லாயர்களை கொண்டாந்து செஞ்சிருப்பான, பணத்தை அள்ளி கொடுத்துருப்பாங்களே. எங்கள் மக்கள் அவ்வளோ வெறுக்கிறாங்க. எங்களுடைய வேதனை ரணம் உலகத்துக்கு தெரிய மாட்டேங்குது. எங்கள் சமுதாயத்தில் அவன் எவனாக இருந்தாலும் சரி இந்த செயல்களை வெறுக்கிறாங்க. நம்மளுக்கு பாதி வாடகைக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது, கடையில் வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறான், எவனை பார்த்தாலும் நம்மளை சந்தேகிக்கிறான். இந்த 4 கிறுக்கனுக்காக வேண்டி நம்ம லைஃப் வீணாகணுமான்னு சொல்லி எவ்வளோ பேர் நொந்து நூலாகி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தெரியும்.
எங்கள் மக்கள் ஃபோன் பண்ணி எப்படி எங்கள் பயணம் பண்ண முடியல, வேலை செய்ய முடியல, சக ஊழியர்கள் எங்களை தப்பாக நினைக்கிறாங்க. அப்போ நாங்கள் இதில் ரொம்ப ரணப்பட்டிருக்குமே, நாங்கள் எப்படி உங்களை சப்போர்ட் பண்ணுவோம்? எங்களுடைய வலியை உணர்வை நீங்கள் உலகத்துக்கு தெரியாமல் போய்விட்டால் தான் பிரச்சனையாக இருக்கிறது. அதான் அதுக்கான பதில்னு வச்சுக்கோங்க.